கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு, அது தந்திர மனம். பிரியமானவர்களே, குடும்பத்திற்குள்ளேயே தந்திர மனம், அப்படிப்பட்ட சுபாவத்தை குடும்பத்திற்குள்ள யாருக்குள்ளேயாவது பிசாசானவன் கொடுத்து விடுகிறான். அதாவது யாரெல்லாம் ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாம இருக்காங்களோ, யாரெல்லாம் வேதம் வாசிக்காம இருக்காங்களோ, சிலர் வெறும் ஜெபம் மட்டும் செய்வாங்க. ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, மெசேஜ் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பிசாசானவன் நல்லா பிடிச்சு வச்சுட்ருப்பான் பாருங்க. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாயில் நிறைய பொய் வரும். இதுதான் அடையாளம். அப்போ யாரு யாரு நம்ம குடும்பங்களில் பிசாசு பிடிச்சு வச்சுருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, அதாவது இங்கிலீஷில் தந்திர மனத்துக்கு என்ன போட்டிருந்ததுன்னா, ட்ரிக்கி மைண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது உறுதி இல்லாத இருதயம் உடையவர்கள், தந்திர மனம். தந்திரம்ன்றது சத்ருவுக்கு, சாத்தானுக்கு சொந்தமான ஒரு சுபாவம் இல்லையா? சாத்தான் என்ன பண்ணா? ஏவால தந்திரமா வஞ்சித்தான் இல்லையா? அந்த தந்திர மனத்தை நிறைய பேருக்குள்ள விதைச்சு அவங்கள கொண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளையோ குழப்பங்களையோ போராட்டங்களையோ சத்ருவானவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கான். அதாவது இந்த தந்திர மனமுடையவர்கள் வேதத்தில் இருக்கவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ்காரியோத்து, ராகேல். ராகேல் என்ன பண்ணா? அப்பா கிட்ட இருக்கிறத திருடி வச்சுக்கிட்டா. லாபான் ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்தாரு. அடுத்தது தெலிலால், சிம்சோன் இடத்துல தந்திரமா அவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டார். அடுத்தது போர்த்திபாவின் மனைவி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சத்ருவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தந்திரமாய் காரியங்களை செய்தவர்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட தந்திர மனமுடையவர்களை நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம். ஆனா இதுல இருந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்கு சொன்னார். அதாவது, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ பிசாசானவன் சிந்தை மண்டலத்தை தான் தாக்குறான். பார்த்துக்கோங்க. சிந்தை மண்டலத்தில் அவன் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துடுறான். அதனால தான் நிறைய பேர் குழப்பத்திலேயே இருப்பாங்க. பிசாசால் கையாளப்படுறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஸியாகவும் ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க. ஏதோ யோசனையிலே இருப்பாங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிதானமாக நடக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பத்திரமா நடக்கிறாங்க நிதானமாக நடக்கிறவர்கள். சரி, இப்போ நம்ம ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட இருதயம் நம்ம குடும்பங்களில் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருடைய பேரையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தேவனே. அப்பா, எங்க குடும்பங்கள்ல சத்ரு யாரையுமே தந்திரமாய் பயன்படுத்தாதபடிக்கு அந்த தந்திர மனதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சரீரத்தை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. தந்திர மனதை நீக்கி போட்டு ஆண்டவரே, பிலிப்பியர் 4:8 படி ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்க குடும்பங்களுக்கு விடுதலை தரும்படியாய் இடத்திலே தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்ட சிந்தையை உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ.